நான் எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது வந்து கேமராமேனால், அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல விடுங்க. ஓகே, எனக்கு கேமராமேனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கும் ப்ரெஸ்ஸு தானே, நமக்கு எப்படி இருந்தாலும் தெரிய வரும். ஓகே, அதான் அவரால் உடம்பு சரியில்லை. எப்படி அம்மா வருவாங்களா மாட்டாங்களா? நான் சொல்கிறேன், இந்த டேட்டில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க. இவங்க ஷூட்டிங்கை முடித்து மறுநாள் காலையில் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு நான் நடித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே என்னை போட்டு புழிஞ்சாங்கன்னாலும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 2 டைலாக் தான். ஜாக்கி நீ வா, ஹாஸ்பிட்டல்லையா அட்மிட் ஆகிருக்காங்க, இப்போ பார்க்க முடியாது, கட் 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 கட், இந்த மாதிரி தான் டைலாக்கு. இது எனக்கு என்ன வேலை சொல்லுங்கள்? புரிகிற மாதிரியெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. இதெல்லாம் ஈபிக்கும் அந்த நாகராஜுக்கும் தெரியும். அதனால தான் சம்பளத்தை அப்படியே குறைச்சி அப்படி போட்டது. நீ என்ன இப்போ பெருசாக வந்து பண்ண போகிறன்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் நடித்தோம். ஆனால் கேமராமேன் சார் பண்ண ஒரு புடிவாதம், பயங்கர புடிவாதம். எனக்கு ஐ லைக் ஒன்லி மை கிராணி எல்லாம் சொல்லுவார். ஐ எம் ஆல்சோ யுவர் கிராணிப்பா ப்ளீஸ் அப்படின்னு. அதை கேட்டுக்க மாட்டான். இதை மட்டும் ஐ லைக் கிராணின்னு சொல்லிட்டு அதோடு போயிடுமே தவிர புடிவாதம். சொன்ன பேச்சையே கேட்காத பையன். இந்த பையன் சீக்கிரமாக ஹீரோவாக நடிக்கணும் ஒரு படத்தில். அந்த கேமராமேன் வச்சு செய்யணும் இந்த பையனை. எனக்கு அதுதான் ஆசை. இந்த பையன் சீக்கிரமாகவே, அதுவும் தெலுங்கு படத்தில் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் நடிக்கணும். அப்போ தான் நான் வேணாம் சொன்னதெல்லாம் உன் மூக்குக்குள்ளே போடுவாங்க. அப்படி தான் வரணும். அந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமான பையன். அது எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டரை நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தான் அப்படி. அவர் வந்தோடனே எப்படிம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா இன்றைக்கி சீனு? வந்துடும்மா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோடு சிரிக்க கூட மாட்டாங்க. நம்மக்கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே, என்னங்கடா இது? டைரக்டர் குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அந்த இது டப்பாக்குள்ளாரே இருப்பார். அடப்பாடி, ஒரு ஜாலியாக ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே. அப்புறம் டைலாக் வந்து, ஜாக்கி நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்களவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்னால் என்ன வருது? நான் ஜாக்கி அம்மாவுக்கு தெரியும், அம்மா சொல்கிறேன் கேள். என்ன கட்டுக்கட்டாக பேசுகிறார் இவர். இதே அம்மா நீங்கள் ஜாக்கி, இது நார்மல். ஜாக்கி அம்மா சொல்கிறேன் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ இப்போது இதுதான் வடிவுக்கரசி 47 வருஷமாக ட்ரைனிங் எடுத்த ஒரு விஷயம். இங்கே புதுசாக வந்து ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்னப்பா பட்டுன்னு ஓடிக்கிறாரு இவர். எனக்கு பயமாக இருக்குது. நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயோ, கதை சொல்லும் போது ஜாலியாக இருந்தது, இங்கே வந்தால் அந்த யோகி பாபு தம்பி வந்தோடனே ஏதோ நல்லா பேசுவார். மா என்ன பேசுகிறாங்க காதுலேயே ஓடுது. மா நீ பண்ணுறது சரியில்லைம்மா. ஐயோ என்னோ சொல்கிறாரு இவர், என்ன சொல்கிறாருன்னு தெரியும். விஜய் தம்பி இங்கே வாங்க, என்ன டைலாக் 2 பேரும் பேசுகிறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டு, ஓ இதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடித்தேன் இந்த படம். ஓகேங்களா? நடிச்சுட்டு இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன், அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு என் பேத்திக்கிட்டு போய் நான், ஐயோ நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்தேன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ். என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, அதுக்குள்ளே அர்ஜுன் தாஸ் ஊங்குது, ஒன்றுமே புரிய. இரு பாப்பா, அவர் வில்லன் தான், அவர் அதில் தான்மா வில்லன், இப்போ இதில் ஹீரோ ஆகிட்டாரா? ஐயோ சந்தோஷமா மம்மி, அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆகிட்டார். அடே என்னங்கடா இது, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இதுங்க இப்படி ஒரு சந்தோஷம். அர்ஜுன் அவர் பேசுறதா, அவர் எவ்வளோ அழகான வாய்ஸ், அதில் கொஞ்சம் சத்தமாக பேச விட்டாதானுங்க டைரக்டர் யாரையுமே சத்தமாகவே பேச விட மாட்டார். நம்ம எல்லாரும் போகிறோம், ஸ்கேன் பண்ண என்ன பண்ணுறோம், அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ தெரியாதமா புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம், நமக்கு ஒன்றுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது, மம்மான்றாங்களே. நம்ம கொஞ்சம் சத்தமாக இல்லைம்மா நீங்கள் நார்மலாக பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுன்னு சொல்லணும் போல் இருக்குது, எல்லாம் மைண்ட் வாய்ஸோடு அப்படியே ஆடுங்க. சரி மேக்கப்பாவது இப்போவாது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுன்னு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போகலாம். மேக்கப்பும் கிடையாது. நம்ம வீட்டிலலாம் வந்து எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோட தொழில், நீ போறியா நடிச்சியா அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலைப்பார்,
எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க. நெல்லை சார் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். எங்க நம்ம தாடி வந்து இப்படி ஃபோனை வச்சுருந்தா உங்கள் மூஞ்சி தெரியணும்ல எனக்கு. 1-2 பேர் தான் இருக்கீங்க சார். வணக்கம். மற்றவங்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்காங்க. நீங்கள் பழைய ஆள் தான் என்னை மாதிரி. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கான் சிட்டி இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த கான் சிட்டிங்கிற விளக்க எல்லாருமா சேர்ந்து ஏற்றி வச்சுருக்காங்க. இது வந்து ஜெகஜோதியாக எரியணுன்னா நீங்கள் எல்லாரும் அதை அப்பப்போ தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய மிகப்பெரிய பணி. அந்த பணியை நீங்கள் நல்லா சிறப்பாக செய்வீங்கன்னு நான் உங்கள் எல்லாரையும் நம்புகிறேன். தயவு செஞ்சு இப்போ கான்சிட்டிக்கு வருவோமா? வந்து பேசினவங்க எல்லாரும் வந்து கான்சிட்டியில் அம்மா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார், மோகன் சார் சொன்னார், அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கன்னாங்க. நான் எதையுமே பார்க்கல. என் போர்ஷன் வரலும் டப்பிங் பேசிட்டு வந்துட்டேன். டைரக்டர் ஹரிஷ் சார், அவரை வந்து நாகராஜ் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார். அதனால் அவரை பற்றி சொல்லிடுறேன். சொல்லணும்ல, அடுத்த படம் சான்ஸ் வேணுமே, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அவர் கூட்டிகிட்டு வரும்போது நான் வந்து கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியலில் இருந்தேன். பட்டையாக விபூதி பூசிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவரோட எக்ஸ்ப்ரெஷன் அதுவே இது இல்லை, எங்களுக்கு வேறு ஜானகி வேணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு வந்தார். அதனால் இவர் தான் டைரக்டர், நாங்கள் படம் பண்ண போகிறோம். அவரை பற்றி பேக்ட்ராப்பெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக பேசும்போது தான் தெரியுது அவர் ஈபியாக இருந்திருக்காருன்னு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஈபி பரத் தான். ஓகேங்களா? ஓ, இவரும் ஈபியாக இருந்திருக்காரா அப்படின்னு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அவர் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கலை, ஆனால் கேரக்டர் சொல்கிறதுக்கு, அதாவது இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு கேட்க வந்தார். முதல்ல எடுத்தோடனே சொன்னார், அம்மா நான் வந்து மேடம் இந்த கேரக்டர் வந்து நான் உங்களுக்காக தான் எழுதுனேன்னு பொய் சொல்ல மாட்டேன். நான் எங்கள் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னார். அப்போவே வடிவுக்கரசுக்கு, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு ஒரு திமிர் இருக்கும்ல நார்மலாக. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு பார்த்துனேன். ஆனால் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லணும், என்றைக்கு வரணும்? நம்ம வீட்டிலலாம் வந்து எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோடய தொழில். நீ போறியா நடிச்சியா அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலைப்பார், எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க. இவரை நான் வந்து வீட்டுக்கு வாங்க சார் கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம். கதை கேட்டது, நாங்கள் போய் ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டது எல்லாம் அதே தான் நான் இங்கே பண்ணேன். நாகராஜ் சார்கிட்ட சொன்னேன், எப்போ நான் வரேன் ஆஃபீஸ்க்கு கதை கேட்குறதுக்கு, வேலை தானே, நமக்கு வேலை வேணும்னா எங்கே ஒன்றா போய் வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியது தான். அப்படி நான் போனேன். படிக்கட்டு ஏறி போயாச்சு. போனோடனே ஏதோ கதை, என்ன அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் யோகி பாபு சார். யோகி பாபு சார் இருக்காரா? அர்ஜுன் தாஸ் சார். அவ்வளோவா எனக்கு தெரியாது. இந்த ஹீரோயின். சரி, இவ்வளோதான் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி போனேன். நம்ம போனால் ஈவினிங் ஏதோ பேசிவிட்டு இதுதான் இது சம்பளம் இப்படி இப்படி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, அதோடு வந்துட போகிறோம். ஆனால் ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டார். ஓகேங்களா? நானும் சாரு மட்டும்தான் இருக்கிறோம். நான் இந்த நிமிஷம் வரல சாருன்னு தான் கூப்பிட்றேன் அவரை. ஏன்னா உங்களை சாரு எல்லாரும் அவரை பேர் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அவர் டைரக்டர். சார் நான் உங்களையும் ஒன்று அப்படி தானே சார் கூப்பிடுவேன், ஒத்த பண்ண மரம் நம்ம அப்படி தானே சார் கூப்பிடுவோம். அதனால் சார் சொல்லுங்கள் சார் ஆரம்பித்தாருங்க. நான் சிரிக்கிறேன். மங்களபுரம்ல என் பேர் ஜானகி, ஜாக்கி அதெல்லாம் சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டீ குடிச்சிட்டாங்க. டீ எடுத்துன்னு வந்து 2 தடவை கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு டைம்.
ரெண்டவா சார் நல்லா இருக்கு சார். எனக்குள்ள நம்மளை காமெடி பண்ண சொல்கிறாரு இவருக்கு நம்பிக்கை இருக்குதா? ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆர்டிஸ்ட் போடணும்னு வந்தவர் இல்லையா சார். நல்லா இருக்கு சார், பண்ணும் சார். அம்மா இதாம்மா கதை, ஓகேவா? மியூசிக்கோட டிஆர் மாதிரியே இவரும் மியூசிக்கோடவே கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக பண்ணுறோம்மா. ஐயோ பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்கள, நம்மளை டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக, அதுதானே வேணும். ஏன்னா சீரியலில் போனால் காலையில் 10 மணிக்கு போய் இறங்கினா சாயந்தரம் 8 மணிக்கு பேக்கப் ஆகிறவங்கள நானே பேசின்னு இருக்கணும். பக்கம் 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 பக்கமாக பேசணும். அப்பா இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், ஜாலியாக படம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜாலியாக படம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி போயாச்சு. சரின்னு ஸ்டில்ஸ் எடுத்தாங்கப்பா. அப்போ இந்த ஈபி தான், ஈபியும் நாகராஜும். ஈபிங்கிறது சாரோட பிரதர், டைரக்டர் சாரோட பிரதர். அவரே இயங்குவாரானா இயங்க மாட்டார், அவரையும் இயக்குறவர் இந்த இயக்குனர் தான். ஓகேங்களா? ஒரு பேட்டாவுக்கு கையெழுத்து போடணுன்னா கூட அண்ணங்கிட்ட கேட்குறமா, அடப்பாவி அண்ணங்கிட்ட கேட்குறதுக்கு நீ எதுக்கு ஈபி அப்படின்னு மனசில். ஆனால் சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்னால் படம் முழுக்க இருக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு பேசாமல் போனோம். ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸ்டில் எடுக்கும்போது யாருமே பக்கத்தில் இல்லைங்க. அர்ஜுன் தாஸ் தம்பி வரல, எல்லோரும் பூஜையில் மட்டும் பண்ணுறேன். அவரை பார்த்து கேட்குறேன், தம்பி நீங்கள் உங்கள் படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா பிரியாணி போடுவீங்களாமே? என்ன கேள்வி பாருங்கள். ஏன்னா எனக்கு அவரை பற்றி வேறு எதுவுமே தெரியல. பிரியாணி ஆமாம்மா இதுக்கும் போடலாமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் யோகி பாபு சார் வந்தார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வீட்டோடு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வீட்டு அம்மாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அது மகாலட்சுமி அது. அதனால் அவரை ரொம்ப பிடிக்குமா. அவர் டிக்டாக் டிக்டாக் இப்போ சொல்லிட்டு போனார் பாருங்க. கணேஷ் சார் சொன்னார், ஏய் நீ ஆடியோ லான்ச் இதுக்கெல்லாம் வருவியா அப்படின்னு கேட்டார். பார்த்தீங்களா? அந்த கேள்வி தான், அந்த மாதிரி தான் இருந்தார். படப்படன்னு போயிட்டாங்க. ஸ்டில் எடுக்கும்போது நான் மட்டுமே நிற்கிறேன். ஆனால் ஸ்டில்லாக போகும்போது என் பக்கத்தில் யோகி பாபு சார் இருக்கார். என்னங்கடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக வந்தாச்சுப்பா, ஷெடியூல் போட்டாங்க. வந்தார் ஈபி. ஷெடியூல் ஆரம்பிக்குதுமா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளோதாம்மா. நாகராஜ், ஏன் இப்படி பண்ணுற, இவ்வளோ நாள் வாங்குற, கொஞ்சம் காசு ஜாஸ்தியாகவே. நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். நம்ம கேரக்டரெல்லாம் விட நான் வேலைக்கு போனால் சம்பளம் வாங்கணும், இதுதான் என்னோட மோட்டிவ். என்னையா கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது? இல்லைம்மா கரெக்டாக நடந்துக்குவாங்கம்மா. எல்லாம் இந்த புதுசாக வராங்கனாவே திக்குன்னு இருக்கும், எப்போ பேமெண்ட் வருமோ என்ன வரும். ஆனால் அந்த விஷயத்தில் தான் ஈபி சூப்பரு. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார். குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈபி டிஸப்பியர், ஓடிடுவார். அவர் இருக்கவே மாட்டார். எங்கே ஈபி ஏதாவது கேட்டால், அம்மா ஈபிகிட்ட கேட்கணுமா? கேளுங்கய்யா, கேளுங்கடா. இல்லைம்மா காணம்மா இங்கே, இப்படியே ஓடிடுவார். அதோடு பேக்கப் ஆகிறேன்னா, அம்மா முடிஞ்சிச்சு கார் சொல்லிட்டேன். அட பாவி இவ்வளோ நேரம் எங்கேயா போனேன் நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் ஈபி. அவ்வளோ நல்ல ஈபி அவர். ஈபி நான் வேறு வழி இல்லை, படம்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போகுது, விடுங்க. 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஈபி. எனக்குன்னு டைரக்டர் சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டரை நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது நீங்கள் தான் அப்படி. அவர் வந்தோடனே எப்படிம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா இன்றைக்கி சீனு? வந்துடும்மா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோடு சிரிக்க கூட மாட்டாங்க. நம்மக்கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே, என்னங்கடா இது? டைரக்டர் குட் மார்னிங்மா, அவ்வளோதான். அந்த இது டப்பாக்குள்ளாரே இருப்பார். அடப்பா, ஒரு ஜாலியாக ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே. அப்புறம் டைலாக் ஜாக்கி, நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்களவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்னால் என்ன வருது? நான் ஜாக்கி அம்மாவுக்கு தெரியும், அம்மா சொல்கிறேன் கேள். என்ன கட்டுக்கட்டாக பேசுகிறார் இவர். இதே அம்மா நீங்கள் ஜாக்கி, இது நார்மல். ஜாக்கி அம்மா சொல்கிறேன் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நீ இப்போ இதுதான் வடிவு கரைச்சி 47 வருஷமாக ட்ரைனிங் எடுத்த ஒரு விஷயம். இங்கே புதுசாக ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்னப்பா பட்டு பட்டுன்னு ஓடிக்கிறாரு இவர். எனக்கு பயமாக இருக்குது, நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயோ கதை சொல்லும் போது ஜாலியாக இருந்தது, இங்கே வந்தால் அந்த யோகி பாபு தம்பி வந்தோடனே ஏதோ நல்லா பேசுவார். என்ன பேசுகிறாங்க காதுலேயே உழுது. அவர்
நீ பண்ணுறது சரியில்லைம்மா. ஐயோ என்னோ சொல்கிறாரு இவர், என்ன சொல்கிறாருன்னு தெரியல. விஜய் தம்பி இங்கே வாங்க, என்ன டைலாக் 2 பேரும் பேசுகிறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டு, ஓ இதை தான் இவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடித்தேன் இந்த படம். ஓகேங்களா? நடிச்சுட்டு இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன், அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு என் பேத்திக்கிட்டு போய் நான், ஐயோ நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்தேன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ், என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, அதுக்குள்ளே அர்ஜுன் தாஸ் ஊங்குது, ஒன்றுமே புரிய. இரு பாப்பா, அவர் வில்லன் தான், அவர் அதில் தான்மா வில்லன், இப்போ இதில் ஹீரோ ஆகிட்டாரா, ஐயோ சந்தோஷமா மம்மி அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆகிட்டார். அடே என்னங்கடா இது, நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இதுங்க இப்படி அப்படி ஒரு சந்தோஷம். அர்ஜுன் அவர் பேசுறதா, அவர் எவ்வளோ அழகான வாய்ஸ், அதில் கொஞ்சம் சத்தமாக பேச விட்டாதானுங்க டைரக்டர் யாரையுமே சத்தமாகவே பேச விட மாட்டார். நம்ம எல்லாரும் போகிறோம், ஸ்கேன் பண்ண என்ன பண்ணுறோம், அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ தெரியாதமா புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம், நமக்கு ஒன்றுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது, மம்மான்றாங்களே. நம்ம கொஞ்சம் சத்தமாக இல்லைம்மா நீங்கள் நார்மலாக பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் நார்மலாகவே இப்படி தான் பேசுன்னு சொல்லணும் போல் இருக்குது, எல்லாம் மைண்ட் வாய்ஸோட அப்படியே இது அப்படியே ஆடுங்க. சரி மேக்கப்பாவது இப்போவாது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுன்னு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போகலாம். மேக்கப்பும் கிடையாது, கொஞ்சம் லிப்ஸ்டிக், ஆமாம் அதை மட்டும் அந்த கரெக்ஷன்லாம் மட்டும் சொல்லுவார் டைரக்டரு, ஆனால் பேச மாட்டார், ஒரு சந்தோஷமாக சிரிக்க மாட்டார், அப்படியே அவர் லக்கான் அடிச்சு குத்துற மாதிரி இருப்பார். பிரேக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது, பிரேக்கே சொல்கிறது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டார், ஆனால் கேமராமேன் பாருங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பாவில் இப்படி சாப்பிட்டு, என்னங்கடா டே நீங்கள் எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்துன்னு கொடுப்பாங்க, ஓகே நெக்ஸ்ட் அண்ணா போயிடலண்ணா, யோகி பாபு சார் வருவார், எல்லாம் சொல்லிட்டு ஹரிஷ் இந்த டைலாக் இப்படி சொல்கிறேன் கேட்டுக்குவார், இது நல்லா இருக்குண்ணே, ஆனால் இது வேணாண்ணா இப்போ இதை சொல்லு. ஆஹா, நல்லா பழகினவங்களுக்கே இதுன்னா நம்ம இப்போ தான் நியூ என்ட்ரி, நம்ம ஒரு கரெக்டனும் ஒன்றும் சொல்ல வேணாம், அவர் சொல்கிறாரா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. நானும் அவரை மாதிரியே லகான் அடிச்சு கொடுத்துற மாதிரி சிரிக்கவே மாட்டோம் ஒன்றும். இப்போ ஏறி வரும்போது எப்படி தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணி மேலே கூட்டின்னு வந்தாரோ அதே மாதிரி தான் செட்டில் இப்படியே நிற்பான், யாருன்னா நிற்கட்டும், அதை பற்றியெல்லாம் அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் உடனே அர்ஜுன் மட்டும் வந்து அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா, அது இவர் இல்லைன்னா அந்த பாப்பா, இவங்க 2 பேரும் தான் என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இவங்க யாருமே நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த சஞ்சய் எல்லாம் வந்து என்னை ஓட்டின்னு போகிறது கேரவன் வந்து, டொக் டாக்டா என்னப்பா சாட்டடி இப்போ தான் ஏன் வந்தேன், இல்லை கூப்பிட்றாரு, ஓகே. அவங்க ஓட்டுறதுல அதுக்குள்ளே சந்தோஷ் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு வருவார். அம்மா சாப்பிட்டீங்களாம்மா, இல்லைன்னு சொன்னால் சாப்பிட விட போறியா இப்போது, இல்லை வா நட போகலாம் வா. இப்படி தான் அந்த படம். அங்கேருந்து எனக்கு டேட் கேட்குறதே சந்தோஷ் தான் கேட்பார். அம்மா நம்ம வந்து இதுக்கே அவர் தான் கேட்டு என்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இந்த வாரம் ப்ரமோஷனுக்கு போகணும், அப்படி அந்த அளவுக்கு பக்கா பிளானிங், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி. அவர் சொன்னார் தெரியுங்களா, வீட்டு கணேஷ் சொன்னார்ல சீக்கிரமாகவே என்னை முடிச்சிட்டாங்கன்னு, அந்த மாதிரி தான். எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு, அது வந்து கேமராமேனால், அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல விடல. ஓகே, எனக்கு கேமராமேனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கும் ப்ரெஸ்ஸு தானே, நமக்கு எப்படி இருந்தாலும் தெரிய வரும். ஓகே, அதான் அவரால் உடம்பு சரியில்லை, எப்படி அம்மா வருவாங்களா மாட்டாங்களா, நான் சொல்கிறேன் இந்த டேட்டில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க. இவங்க ஷூட்டிங்கை முடித்து மறுநாள் காலையில் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன், அந்த அளவுக்கு நான் நடித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே என்னை போட்டு புழிஞ்சாங்கன்னாலும் சொல்லவே மாட்டேன், ஏன்னா 2 டைலாக் தான். ஜாக்கி நீ வா, ஹாஸ்பிட்டல்லையா அட்மிட் ஆகிருக்காங்க, இப்போ பார்க்க முடியாது, இந்த மாதிரி தான் டைலாக்கு. இது எனக்கு என்ன வேலை சொல்லுங்கள், புரிகிற மாதிரியெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. இதெல்லாம் ஈபிக்கும் அந்த நாகராஜுக்கும் தெரியும், அதனால தான் சம்பளத்தை அப்படியே குறைச்சி அப்படி போட்டது. நீ என்ன இப்போ பெருசாக வந்து பண்ண போகிறன்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் நடித்தோம். ஆனால் கேமராமேன் சார் பண்ண ஒரு பிடிவாதம்
பயங்கர பிடிவாதம். எனக்கு ஐ லைக் ஒன்லி மை கிராணி எல்லாம் சொல்லுவார். ஐ எம் ஆல்சோ யுவர் கிராணிப்பா ப்ளீஸ் அப்படின்னு. அதை கேட்டுக்க மாட்டான். இதை மட்டும் ஐ லைக் கிராணின்னு சொல்லிட்டு அதோட போயிடுமே தவிர பிடிவாதம். சொன்ன பேச்சையே கேட்காத பையன். இந்த பையன் சீக்கிரமாக ஹீரோவாக நடிக்கணும் ஒரு படத்தில். அந்த கேமராமேன் வச்சு செய்யணும் இந்த பையனை. எனக்கு அதுதான் ஆசை. இந்த பையன் சீக்கிரமாகவே அதுவும் தெலுங்கு படத்தில் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் நடிக்கணும். அப்போ தான் நான் வேணாம் சொன்னதெல்லாம் உன் மூக்குக்குள்ளே போடுவாங்க. அப்படிதான் வரணும். அந்த மாதிரி ரொம்ப பிடிவாதமான பையன். அதை கூட எங்கள் ஹரிஷ் டைரக்டர் காதிலே வாங்க மாட்டார். இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்க்கும்போது, அம்மா நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா? அது எப்படிங்க? அதுக்கு முன்னாடி சந்தோஷ், சஞ்சய், விஜய் இவங்களெல்லாம் தாண்டி நான் வந்து நீங்கள் குட் மார்னிங் சொல்கிறதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த டப்பாக்குள்ளே போய் பூந்துடுறீங்க. நான் எங்கேருந்து என்னோட குறைய சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாரும் நல்லதே சொன்னாங்க. நான் சொல்லணும்ல என்னெல்லாம் நடந்தது அங்கன்னு. இவ்வளோ கஷ்டத்தில் ஜாலியாகவே படம் பண்ணலை. பொய் நாங்கள்லாம் ஜாலியாக நடிச்சோன்னா வந்தவங்கெல்லாம் 2 நாள் நடிச்சிருப்பாங்க. ராதா ரவினா ஒரே நாள். அவர் முட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்க ஏற்றிட்டாங்கப்பா மேலே படிக்கட்டு ஏறி வான். அவர் நிற்கிறாரு. நான் அண்ணே கால் ஆப்ரேஷன். ஆமாம் அப்போ சொல்லலை இவனுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரணுன்னு. இங்கே அண்ணே என்னென்னு அப்படின்னா அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அவரும் ஜாலியாக நடித்து கொடுத்துட்டு போனார். அந்த கேரக்டரை ரொம்ப ஜாலியாக நடித்தார். அந்த அளவுக்கு தான். ஜாலின்னா அவங்கவுங்களா நினச்சிக்கணும் இது ஜாலி அப்படின்னு. மற்றபடி ஜாலியெல்லாம் கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு இந்த படத்தை. எல்லாருமே சொன்ன மாதிரி, மியூசிக் டைரக்டர்ஸ் சொன்ன மாதிரி, ஒரு படிக்கணுன்னா இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைங்க விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சதும் ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட இன்டர்ன்ஷிப் போய் படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அண்ணனும் தம்பியும். அந்த ஈபி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி. இது என்ன ஈபின்னு நினச்சேன். பயங்கரமான ஆள். அந்த ஈபி ஆகட்டும் இவராகட்டும் நிறைய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அவர் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, எல்லாமே எடிட்டர். இதுதான் எடுக்க போகிறேன், இவ்வளோ தான் எடுக்க போகிறேங்கிறது எல்லாமே பக்காவை எடிட் பண்ணி நானே வரலனாலும் ஷூட்டிங் நடக்கும். அப்படி எடுப்பார் இந்த டைரக்டர். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். நான் சப்போஸ் டெய்லி பேஸிஸ் சம்பளம் பேசியிருந்தானே வச்சுக்கோங்க, நான் வாங்கின சம்பளத்தில் பாதி தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா நானே இல்லைனாலும் அவர் எடுப்பாருங்க. ஆனால் டப்பிங்கில் பார்க்கும்போது எல்லாருமே இருக்கா மாதிரி தெரியுது. என்னடா இது என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? நான் இந்த சீனில் இங்கே தானே வந்தேன், எப்படி அங்கே அப்படி. எனக்கு டைலாக் டப்பிங் பேசுறதை விட இதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு பர்சன் வந்து ஹரிஷ் சார். வெரி வெல் ட்ரெயின்டு பர்சன். இது இல்லைங்க, இதை விட நிறைய படங்கள் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் எடுப்பார். அவருடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். இது முடிஞ்சு போகிறதுக்குள்ளே எல்லாருக்கும் லைனாக வரும். என்ன முடிஞ்சிச்சா ப்ரெஸ் மீட்டு? சீக்கிரம் வரலையா? எங்கே ஏறிட்டிங்களா? கார் எடுத்தீங்களா? கேட்பாங்களா இல்லையா சார்? எனக்கே வரும். நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வரும் பாருங்க இப்போ ஃபோனு. அம்மா முடிச்சிட்டியாம்மா வாம்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டென்ஷனுக்கு நடுவில் ஒரு சந்தோஷமான, ஏன்னா நான் கதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அவ்வளோ அந்த 2.5 மணி நேரம் கதை கேட்டேங்க. எனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறவரை ஜானகி, நான் தான் ஜானகி, மங்களபுரம். இதுவே எனக்கு அப்படியே ஊறி போச்சு. மங்களபுரம் ஜானகி ஜாக்கி. அப்போ நம்ம என்ன கிறிஸ்டினா இல்லை, ஆனால் ஜாக்கி என் பையன் பேர். இப்படியெல்லாம் இதே நான் ரிப்பீட் பண்ணிட்டு போனேன்னா கதை கேட்ட எனக்கே அப்படி இருக்குன்னா, நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளோட டென்ஷன் எல்லாமே மறந்து அந்த 2 மணி நேரம் சந்தோஷமாக இருப்போம். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழுத்துன்னு போகணும். இழுத்துன்னு போய் இந்த படத்தை பாருங்கள், முதல்ல படத்தை பார்த்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு கூப்பிட்டு போவோம். ஆனால் அதுலேயும் நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். வாழ்க்கையில் கண்டமணிக்கு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பணம் இருக்குதுன்னு எடுத்துன்னு போய் போடுறது, அப்புறம் ஐயோ காணமே என் பேங்க்கில் இந்த பணமெல்லாம் போச்சு, இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறோம். இல்லை சார், கொஞ்சம் தான் சொல்கிறேன் சார், கதை முழுக்க சொல்ல. அவர் ஐயோ இந்த என்ன கதையெல்லாம் சொல்லுது அப்படின்றாரு. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சார்.
அந்த அவேர்னஸை உண்டு பண்ணுறது இந்த படம். நம்ம எதையுமே ஹார்டாக வச்சு கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணு இருக்கிற இடத்துல இவர் காலை வச்சுட்டு கண்ணை நோண்டி அப்புறம் இவர் கண்ணை நோண்டி அங்கே வச்சார். அந்த மாதிரி ஹார்டாக சொல்லாமல் அப்படி மென்மையாக சந்தோஷமாக சிரித்து கான்செப்டை பார்த்து வந்தோடனே என்னெல்லாம் தோணும் அப்படின்னா இதெல்லாம் தோணி, ஏய் ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும்ப்பா, பத்தியா இபி பில்லேருந்து என்ன அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து மாரலும் இருக்குது இதில். சும்மா கதை ஏதோ எடுத்தோம், நாங்களும் எடுத்தோம், அர்ஜுன்தாஸ் சாரை ஹீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னெல்லாம் இல்லாமல் இதுலேயும் ஒரு மாரல் வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹரிஷ் சார். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் சொன்னதில் ஒரு இம்மி கூட அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பக்கமும் ஆசையில் அந்த பக்கமும் ஆசையில் கரெக்டாக எடுத்துட்டீங்க. அதுதான் சொல்கிறேனே, நானே இல்லைனாலும் படம் எடுப்பீங்க, ஷூட்டிங் எடுத்துருந்தீங்கன்னு. அந்த மாதிரி அவ்வளோ பக்காவாக எடுத்திருக்கீங்க. சாங்ஸில் மியூசிக்கில் எனக்கு வந்து ஏமாறாது ஏமாத்தாது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். மாஸ்டர் கூட சொன்னார் பாருங்க, எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பாட்டு கிடச்சிருக்கு. எவ்வளோ வருஷம் கழிச்சு இல்லைன்னா எவடி அங்கங்கங்கன்னு இப்படி தானே பேசினிருப்பேன் நான். அது இல்லாமல் இப்போ தான் ஏதோ என்னைய வந்து ஒரு டெஸ்ட் பிட் எடுத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். எனக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த காலமாக இருந்தால் ஒளிமொழியில் நான் வருவேன், ஏன்னா பாட்டில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எல்லாம் வந்துடுவாங்க யூடியூப்பில் பார்த்த உடனே எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, நீங்கள் பாடியிருக்கீங்க, ஏதோ நானே பாடின மாதிரி கேட்பாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஏன்னா அந்த ஒரு சாங் தான் நடித்தேன், வேறு சாங்லெல்லாம் இல்லை. நல்ல வேலை அந்த குத்துப்பாட்டுலலாம் பாவம் அந்த பாப்பா டான்ஸ் ஆடிடுச்சு. நம்மளை விட்டுருந்தா நான் திருன்னு முடிச்சுனே இருந்திருப்பேன் நான். இவங்க தான் ஜாலியாக படம் எடுக்க மாட்டாங்களே சார். அவங்கக்கிட்ட நான் எப்படி போய் சொல்கிறது, நான் ஜாலியாக இருக்கணும், நான் போகிறேன்னு சொன்னால் விடுவாரா என்ன. அதனால் அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வெல் பிளான்டு சார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை கொடுத்தீங்கன்னா கூட ஆர்ட் டைரக்டர் அங்கே தானே உட்காந்துருக்காரு, அவரை கூப்பிட்டு இதில் பாதியை கட் பண்ணி மேங்களூர் எடு, இதில் பாதியை கட் பண்ணி சென்னை எடு, இதுலேயே ஒரு டப்பாவில் உட்கார வச்சு நான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி எடுக்கிறாங்க சார். எனக்கு நான் நிஜமாக சொல்கிறேங்க, அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு 47 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரே ஒரு சேரில் உட்காந்து நான் ஃப்ளைட்டில் போனேன் சார். நான் டப்பிங்கில் பார்க்குறேன், உண்மையிலே ஃப்ளைட்டு மாதிரி தான் இருக்குது. அடக்கடவுளை இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதே மாதிரி கெட்டப்பெல்லாம் வேறு சேஞ்சாக அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கில் போய் மாட்டுவேன் நான். அந்த கெட்டப்பு எனக்கு தானே கொடுக்கணும் அவர். அந்த கெட்டப் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா கூப்பிடாமல் இருந்தால் சரி, என்ன எங்கே கூப்பிட போதும் தெரியல. ஏன்னா நான் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு வம்பில் மாட்டுவேன். இந்த படத்தில் இப்படி நான் சொல்லிடுவேன், எனக்கு இல்லைங்க அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை காட்டி விட்டுருவேன். அவ்வளோ நல்லா அழகாக செட்டாக போட்டு அந்த காஸ்டியூம் டிசைனர் பாப்பா வந்து சொல்லிச்சு பார்த்தீங்களா, நான் நிறைய ட்ரெஸ் கொடுத்தேன்னு. ஒரே ட்ரெஸ்ஸு 6 வாங்கியிருந்தோம். அது எங்கேருந்து ட்ராவல் ஆகுது தெரியுங்களா, இங்கே சென்னையை விட்டு மங்களபுரத்தை விட்டு நாங்கள் மேங்களூர் போய் மேங்களூரில் ஒரு நிறைய கதை சொல்கிறோம், ஹோட்டல்லாம் நடத்தி திருப்பி மேங்களூர்லேருந்து வரலும் 6 புடவைங்க, ஒரு செட்டும் இல்லை கண்ணு, 6 புடவை 6 ஜாக்கெட்டு. அது அந்த மாதிரி தான் நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாவம் அந்த பிரச்சனை இல்லை, அவரை உலுக்கி எடுத்துட்டோம் நம்ம, அந்த அளவுக்கு இருக்கும் செட்டு. நீங்களும் வந்து இந்த டிஓபியோட சேர்ந்து என்னை பழி வாங்கினீங்க, அது மட்டும்தான் என்னால் இன்னவரெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கவே முடியல. அந்த மாதிரி இனிமேல் ஃப்யூச்சரில் போனீங்கன்னா என்னை மாதிரி வயசான ஆர்டிஸ்ட் வராங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு பண்ணி கன்சிடர் பண்ணுங்கள். அதை தான் நான் இந்த ஃபங்க்ஷனில் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் நான். மற்றபடி சாங்குக்கு நீங்கள் எழுதுனீங்க, அவர் டான்ஸ் பண்ணிட்டாரு, நீங்கள் மியூசிக் போட்டீங்க, அவர் செட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. எல்லாத்த விட எனக்கு வந்து டைரக்டர்கிட்ட இப்போ பேச வருவார்ல டைரக்டர், அப்போது டைரக்டர் எனக்கு சொல்லணும், அவர் யோசித்த ஆர்டிஸ்ட்டை விட நான் நல்லா, சும்மாலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பரவாயில்லம்மா ஓரளவுக்கு ஒரு 90% பண்ணியிருக்கீங்க, அந்த அம்மா நடிச்சிருந்தா அந்த 100% நல்லா இருந்திருக்கும்ன்றத உண்மையை சொல்லணும். அந்த அம்மா பேரை சொல்லவே வேணாம். ஓகே, அது எனக்கு உங்களுக்கு அந்த இபி
இந்த நாகராஜுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இருக்கும்ல சார், என்ன தான் எக்ஸாம் எழுதினாலும். இந்த மாதிரி தான் சின்ன மருமகள்னு ஒரு படத்தில் சிவாஜி சாரும் நானும் நடிச்சிட்ருக்கோம். தெலுங்கு படம் ரீமேக் எடுக்கிறாங்க. அதில் வந்து எப்போ பார்த்தாலும் டைரக்டர் வந்து మీరు రాజసులోచనలాగా చేయలేదు ఇదే சொல்லியிருப்பார். ராஜசுலோச்சனா அம்மா மாதிரி பண்ணலை, ராஜசுலோச்சனா. எனக்கும் வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பா சிவாஜி சார்கிட்ட போய் சொன்னேன், அப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏத்தா? இல்லை அவர் ராஜசுலோச்சனா மாதிரி நான் நடிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அவங்களே போட்டுருக்கணும். அந்த மாதிரி இந்த டைரக்டர் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அந்த டைரக்டர் மாதிரி இருக்க, அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணனா அதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த தீபத்தை அணையாத தீபமாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தூண்டி விட இது பிரைட்டாக எரியும். ஓகே, நன்றி, வணக்கம்.